அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் அம்பியா என்கின்ற 21வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வாரம் இந்த அத்தியாயத்தினுடைய முதல் 3 வசனங்களின் விளக்கங்களை பார்த்தோம். உலக முடிவு நாள் நெருங்கிவிட்ட நிலையில் மனிதர்கள் இந்த இறைவேதத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகளையும் பாடங்களையும் நல்லுரைகளையும் எச்சரிக்கையையும் பெற்றுக்கொள்ளாமல் அடைந்து கொள்ளாமல் கவனக்குறைவாக மெத்தனமாக விளையாட்டுத்தனமாக இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த இறை வேதத்தை அலட்சியப்படுத்துகின்றார்கள். ஆனால் இந்த இறைவேதம் உலக முடிவு நாள் நெருங்கி கொண்டிருப்பதை எச்சரிக்கின்றது. இவர்களோ அதை பற்றி கவலை இல்லாமல் இந்த இறைவேதத்தை குறை சொல்வதிலேயே, இந்த இறைவேதத்தை யார் வழியாக இறைவன் உலகத்துக்கு வழங்கினானோ அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்லியே காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் நாம் பார்த்தோம். இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர். இந்த மனிதர் செய்யக்கூடிய சூனியத்தை சூனியம் என்று தெரிந்து கொண்டே இவரிடம் போய் அதற்குரிய விளக்கத்தை கேட்டு அவரை பின்பற்ற பார்க்கிறீர்களே, இது நியாயந்தானா என்று தம்முடைய ஆதரவாளர்கள், தம்முடைய கொள்கை சார்ந்தவர்களை, இறை மறுப்பாளர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்திலே அவர்கள் நேர்வழியை பெறவிடாதவாறு தடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை கடந்த வசனங்கள் கூறின. இப்போது நாம் பார்க்க போவது 4வது வசனத்திலிருந்து. இப்படியெல்லாம் அவர்கள் தன்னை பற்றி குறை கூறிக் கொண்டிருக்கிறார்கள். தன் வழியாக இந்த உலகத்துக்கு இறைவன் வழங்கிய இறை வேதத்தை அவர்கள் நம்ப மறுப்பதற்கு அவர்களிடத்திலே உருப்படியான காரணம் எதுவும் கிடையாது என்பதை புரிந்து கொண்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து இப்படி சொன்னார்களாம். வசனம் 4. கால ரப்பி யஅலமுல் கௌல ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த். வானத்திலும் பூமியிலும் பேசப்படுகின்ற எல்லா சொற்களையும் என் இறைவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். யாலமு ரப்பி, என் இறைவன் அறிவான் என்று சொல்வதற்கு யாலமு ரப்பி என்று சொல்வதற்கு பதிலாக ரப்பி யாலமு, என் இறைவனே அறிந்தவனாவான். என் இறைவனுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் என்னென்ன பேசுகிறீர்கள், இந்த வேதத்தை மறுதளிப்பதற்கு நீங்கள் எப்படிப்பட்ட வாதங்களை முன்வைக்கிறீர்கள் என்பதையெல்லாம் என் இறைவன் அறிவான். ஏன் அவன் அறிவான் என்றால் வஹுவ ஸமீஉல் அலீம், அவன் அனைத்தையும் கேட்பவன், அனைத்தையும் நன்கு அறிந்தவன் என்று முஹம்மது நபி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்து மக்களுக்கு சொன்ன செய்தியை அல்லாஹ் வசனம் 4 குறிப்பிடுகின்றான். அப்ப ஏற்கனவே அவர்கள் சொன்னது இது ஒரு சூனியம். அஃபதாத்தூன ஸஹர வ அன்தும் துப்ஸிரூன், நீங்கள் பார்த்து கொண்டே சூனியத்தை நோக்கி செல்கிறீர்களா என்று தங்களுடைய நண்பர்கள் இடத்தில் அவர்கள் சொன்னதை அல்லாஹ் வசனம் 3 சொல்லி காட்டினான். அவ ஏற்கனவே இந்த இறைவேதத்தை இவர்கள் சூனியம் என்று கூறியிருந்தார்கள். அடுத்த வசனத்தை பாருங்கள், வசனம் 5. இந்த வசனம் சூனியம் என்று சொல்லிவிட்டு அதில் இவர்கள் திருப்தி அடையவில்லை. இது சூனியம் மாதிரி தெரியலையே என்று அவர்கள் அந்த வார்த்தையை பின் வாங்குகிறார்கள், திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள். அப்படியானால் ஏற்றுக்கொண்டார்களா என்றால் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. மாறாக இதை மறுப்பதற்கு சூனியம் என்ற சொல் பொருத்தமாக இல்லை. ஏனெனில் அது உண்மையில் சூனியம் அல்ல என்று அவர்களுக்கே தெரிகிறது. அதனால் அடுத்த பொய்யை தூக்கி போடுகின்றார்கள். என்னவென்றால் பல் காலு அத்காத் அஹ்லாம், இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழப்பமான கனவுகள். இந்த இறைவேதத்தை அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். அப்படி எடுத்து சொல்வது குழப்பமான கனவுகள். அவர் கனவுல எதையோ பார்க்கிறாரு, பிட்டா, ஒரு தொடர்ச்சி இல்லாத, தொடர்பு அருந்து போன குட்டி குட்டி காட்சிகளை அவர் கனவிலே பார்க்கிறார். இவை எல்லாவற்றையும் முடிச்சு போட்டு ஒரு தகவலாக அவர் உங்களுக்கு சொல்கின்றார்.
அவ்வளவுதானே தவிர இது இறை வேதம் என்று நாம் ஒப்புக்கொள்வதற்கு இல்லை. பல் அல்ல அதுவாஃப் அஹ்லாம், இது அவருடைய குழப்பமான கனவுகள். அடுத்து குழப்பமான கனவுகளும் அல்ல, பல் இஃப்தரா, அவர் அதை புனைந்து சொல்கின்றார். தானாக தன் மனசுல தோன்றதை அப்படியே கோத்து 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 அப்படியே சொல்லி காட்டுகின்றார். அவர் அதை சுயமாக புனைந்து கூறுகின்றார். பல் இஃப்தரா, இல்லையே, சுயமாக புனைந்து சொன்னால் இவர் எழுதவோ படிக்கவோ யாரிடத்திலும் சென்று மண்டியிடாதவர். எந்த பல்கலைக்கழகத்துக்கும் இந்த இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றதில்லை. யாரிடத்திலும் சென்று அவர்கள் கல்வி கற்கவும் இல்லை. எழுதவோ படிக்கவோ கற்காத இறை தூதர் பிறகு எப்படி இவர் சுயமாக இதை சொல்ல முடியும் என்று உணர்ந்து கொண்ட அவர்கள் பல் ஹுவ ஷாயிர், அவர் ஒரு கவிஞர் என்று சொன்னார்கள். புனைந்துரைக்கவில்லை, அவர் ஒரு கவிஞர் தான் என்று. பிறகு அவர்களாக குழம்பி போய் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஃபல் யத்தினா பி ஆயத்தின் கமா உருசிலல் அவ்வலூன், இதற்கு முன்னர் வந்த இறை தூதர்கள் எப்படி சான்றுகளோடு வந்தார்களோ, சான்றுகளோடு மனித சமுதாயத்திடம் அனுப்பப்பட்டார்களோ, அதுபோல நம்மிடத்திலும் இவர் ஒரு மகத்தான சான்றை கொண்டு வரட்டும் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அவருடைய நிலைப்பாடு என்ன? முதலில் சூனியம், பிறகு குழப்பமான கனவுகள், பிறகு புனைந்துரைக்கின்றார், பிறகு அவர் ஒரு கவிஞர். இப்படி எல்லாவற்றிலும் மாறி மாறி பேசிவிட்டு எல்லாம் சரிதான், இதில் எதுவுமே இல்லைன்னு அவங்களுக்கே தெரியுது. உடனே அவர்கள் இப்படி கேட்கிறார்கள், ஒரு சான்று மட்டும் இது இறை வேதம்தான் என்பதற்கு ஒரு சான்றை மாத்திரம் அவர் தந்துவிட்டால் நாம் ஏற்றுக்கொள்ளலாமே என்றார்கள். ஆனால் அந்த மூடர்கள் சிந்திக்கவில்லை, இந்த இறை வேதமே ஒரு சான்றுதான், இதுதான் மகத்தான சான்று. அவர்கள் எதிர்பார்த்தது இறைத்தூதர் மூசா நபி அவர்கள் ஒரு கைத்தடியோடு வந்தார்கள். அந்த கைத்தடி இதற்கு முந்தைய சூரா தாஹா என்கிற அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம். அந்த கைத்தடியை தூக்கி போட்டால் அது பாம்பாக மாறிற்று. ஏற்கனவே ஃபிரௌனுடைய சூனியக்காரர்கள் கண்கட்டு வித்தையாக உருவாக்கி வைத்திருந்த அந்த போலி பாம்புகளை இது விழுங்கியது. இது ஒரு சான்று. இது மாதிரி பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி ஒரு சான்று அவர் கொண்டு வரட்டும், பார்க்கலாம். இறை தூதர் ஈசா நபி அவர்கள் பிறவி பார்வையற்றவர்களையும் குணப்படுத்தினார்கள். மேனியிலேயே, மேனி முழுவதும் பிறக்கும் போதே நோயோடு பிறந்தவர்களை எல்லாம், குணப்படுத்த முடியாத நோய் என்று அந்த காலத்தில் அறியப்பட்ட நோய்களை எல்லாம் ஒரு முறை தடவி கொடுத்து அவர்கள் குணப்படுத்தினார்கள். இப்படியெல்லாம் பல சான்றுகளை இறை தூதர் ஈசா கொண்டு வந்தார்கள். அதுபோல இவர் ஒரு சான்றை காட்ட வேண்டாமா என்று நினைத்து கொண்டுதான் அவர்கள் சொன்னார்கள், கம உருசிலல் அவ்வலூன், இதற்கு முன்னர் வந்த இறை தூதர்கள் எப்படி சான்றுகளோடு வந்தார்களோ அதுபோல இவரும் சான்றுகளோடு வந்தால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் கூறியதாக வசனம் 5 இறைவன் குறிப்பிடுகிறான். உள்ளபடியே சொன்னால் இந்த இறைவேதமே ஒரு சான்று தான். எப்படி இந்த இறைவேதம் சான்று? இதற்கு முன்னர் வந்த இறை வேதங்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அருளப்பட்டவை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அருளப்பட்டவை என்பதனால்தான் அவை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னர், எந்த காலத்துக்காக அந்த இறைவேதம் தரப்பட்டதோ அந்த காலத்துக்கு பின்னர் அந்த இறைவேதங்கள் கலப்படத்துக்கு இலக்காயின. அந்த இறைவேதத்தில் தௌராத், இஞ்சில் என்கிற பழைய புதிய ஏற்பாடுகள் இவற்றில் மனித கரங்கள் ஊடாடின. இறை வசனங்கள் என்கிற பேரில் மனித வசனங்கள் திணிக்கப்பட்டன, அதன் வசனங்கள் மாற்றப்பட்டன. விஞ்ஞானம் படையெடுத்து வந்தபோது எங்கள் பைபிளிலும் விஞ்ஞானம் இருக்கிறது என்று மக்களை நம்ப வைப்பதற்காக அந்த காலத்தில் அறியப்பட்ட விஞ்ஞான கருத்துக்களை பைபிளில் புகுத்திவிட்டார்கள். இப்படியாக வேதத்தை காப்பாற்றுகிறோம் என்கிற பெயரில் வேதத்தை அழித்தார்கள். ஆனால் இறைவனின் நாட்டம் என்னவென்றால், எல்லாவற்றிலும் இறைவன் ஒரு நன்மையைத்தான் வைத்திருக்கின்றான். இந்த வேதம் கலப்படமயமானது என்பதிலிருந்தே இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குத்தான்
என்பது நிரூபணமாகிவிட்டது. எல்லா காலத்துக்குமான வேதம் என்றால் அது கலப்படத்தை ஏற்றுக்கொள்ளாத வேதமாக இருந்திருக்க வேண்டும். அது கலப்படத்தை ஏற்றுக்கொண்டது. மனித கருத்துக்கள் உள்ளே புகுந்த போது அந்த வசனங்களோடு அவை இரண்டரை கலந்து விட்டன. அது எந்த காலம் வரைக்கும் அந்த வேதத்துக்கான காலம் என்று இறைவன் நாடினானோ அது வரைக்கும் அது கலப்படம் இல்லாமல் இருந்தது. அதற்கான காலம் நிறைவுற்ற பிறகு மனிதர்கள் அதிலே கலப்படத்தை சேர்ப்பதை அது அந்த வேதமே ஒத்துக்கொண்டு தன்னை அதற்கேற்றவாறு மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த வேதத்தினுடைய அமைப்புகள் இருந்தன. இதை சையத் சுலைமான் நதுவி அவர்கள் தன்னுடைய உரை ஒன்றில் குறிப்பிடுகிறார்கள். இது இறைவனுடைய நாட்டம்தான் என்று. இன்னொரு முக்கியமான கவனிக்கத்தக்க அம்சம் என்னவென்றால், இதற்கு முந்தைய வேதங்களில் எந்த இடத்திலும், பழைய ஏற்பாட்டிலோ புதிய ஏற்பாட்டிலோ எந்த இடத்திலும் இந்த வேதம் நிரந்தரமானது என்றோ முழு மனித சமுதாயத்துக்கும் உரியது என்றோ இது காலத்தால் அழியாது நாம் அதை பாதுகாப்போம் என்றோ சொல்லப்படவே இல்லை. என்பதிலிருந்து இந்த வேதம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கானது, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கானது. ஏன் அந்த வேதத்திலே இப்படி ஒரு வாசகம் இருக்கிறது. இறைத்தூதர் ஈசா நபி அவர்கள் சொல்வதைப் போல ஒரு வாக்கியம் இருக்கிறது. என்னவென்றால், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அப்பத்தை நான் நாய்களுக்கு பங்கு வைத்து தருபவன் அல்ல. பிள்ளைகள் என்று அவர் சொல்வது இஸ்ரவேல் சமுதாயத்தை, நாய்கள் என்று அவர் குறிப்பிடுவது இதர சமுதாயத்தினரை. எனவே இது இஸ்ரவேலர்களுக்கானது என்பதும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கானது தான் இந்த வேதங்கள் என்பதும் அந்த வேதத்தினுடைய வாக்கியங்களை வைத்தே நாம் முடிவுக்கு வர வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் இந்த வேதத்தை, இறை வேதத்தை பொறுத்த அளவில், திருக்குரானை பொறுத்த அளவில் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், நாம் இந்த வேதத்தை இறக்கி வைத்தோம், நாம் இதை பாதுகாப்போம் என்று. அதனால் தான் இந்த இறைவேதம் இறக்கப்பட்ட நாள் தொடுத்து 1500 ஆண்டுகள் ஆக போகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 1500 ஆண்டுகள் ஆகின்றன. என்பது நீங்கள் அறிந்த மொழி. கோல்டெஸ்ட் டி நகர் LKS என்பது புதிய மொழி. தலைமுறை 4 தலைமுறை டி நகர் LKS. கலையெழில் நகைகள் தரும் கடை டி நகர் LKS. எழிலெனும் என்னும் வைர நகை டி நகர் LKS. எத்தனை டிசைன்களில் உங்கள் LKS. தலைமுறைகள் போற்றும் பந்தம், தரம், நம்பிக்கை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ், சென்னை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ். ಕನಾ ಜೆರಾಕ್ಸ್ ನಾವೇ ಎಂಎಸ್ ಕಲರ್ ಜೆರಾಕ್ಸ್, ಐಡಿ ಕಾರ್ಡ್, ವಿಸಿಟಿಂಗ್ ಕಾರ್ಡ್, 3D ಸ್ಟಿಕರ್ಸ್, ಸಿಂಥೆಟಿಕ್ ಸ್ಟಿಕರ್ஸ், பேப்பர் ஸ்டிக்கர்ஸ், பிட் நோட்டீஸ், டிசைனிங், பிரிண்டிங், திருமண அழைப்பு இவை அனைத்தும் ஒரே இடத்தில் எம்எஸ் கலர் ஜெராக்ஸ். செல் நம்பர் 9500000273, 94400746. சென்னையில் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரே மீன் அங்காடி JMH ரயீசல் ஹாரூன் மீன் அங்காடி. அனைத்து வகையான மீன் வகைகளும் ஒரே இடத்தில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்கிட இன்றே வருகை தாருங்கள். JMH ரயீசல் ஹாரூன் மீன் அங்காடி. மிகப்பெரிய பரப்பளவிலான பார்க்கிங் வசதி கொண்ட மீன் அங்காடி JMH ரயீசல் ஹாரூன் மீன் அங்காடி, காவாங்கரை, சென்னை 66. உங்கள் இல்லத்து சுப நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக நடத்திட ஆர்ச்சிட் ரிசார்ட்ஸ், உத்தண்டி ECR, சென்னை. தொடர்புக்கு 9840033194. ஹலோ மக்களே, சென்னையில் இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த அப்டேட். ஒரு பக்கம் வாட்டி வதைக்கிற வெயில், மறுபக்கம் குழந்தைங்களோட ஸ்கூல் லீவு. இந்த ரெண்டையும் எப்படி சமாளிக்க போறோம்னு யோசிக்கிறீங்களா? கவலையை விடுங்க, லீவுனாலே ஊட்டி கொடைக்கானல் தான் அப்படின்னு இல்லாம இந்த டைம் உங்களுக்காகவே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண ஒரு இடம் இருக்கு. வாங்க, அது என்னன்னு சொல்றேன். உங்களுக்கு இது புது அனுபவமாகவும் இருக்கும். அப்படி அந்த இடத்துல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாசில்லாத இயற்கை சூழல்ல மன நிறைவான இடம், தண்ணீர்ல குதிக்க குளிக்க அழகான நீச்சல் குளம், கிரிக்கெட்டு, டென்னிஸ், கேரம் போர்டு, மியூசிக்கல் சேரு, தமிழர் பண்பாடான கயிறு இழுக்கும் போட்டி, உரியடிக்கும் போட்டி என அனைத்தும் உங்கள் குடும்பத்தோட விளையாடி மகிழ ஒரு பொழுதுபோக்கான இடம் தேடுறீங்களா? அப்ப நீங்க வர வேண்டிய இடம் நம்ம கிரீன் கார்டன். விதவிதமான உணவு தேவைக்கேற்ப எந்நேரமும் ஆர்டர் செய்யலாம். இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? நம்ம சென்னை கல்பாக்கத்தில் இருக்க கிரீன் கார்டன் தாங்க அது.
கிரீன் கார்டனுக்கு வாங்க, குதூகலமா இருங்க, மனநிறைவா போங்க. உங்கள் தேவையே எங்களின் சேவை. மேலும் தொடர்புக்கு கிரீன் கார்டன், கல்பாக்கம், சென்னை. தொடர்புக்கு 7845995093. இந்த வேதம் இறக்கப்பட தொடங்கி 1500 ஆண்டுகள் ஆவதற்கு இன்னும் 40 ஆண்டுகள் மீதம் இருக்கின்றன. இந்த காலகட்டம் வரைக்கும், இந்த ஒரு பெரிய காலகட்டம் வரைக்கும் இந்த வேதம் ஒரு புள்ளியை கூட வெளியிலிருந்து ஒப்புக்கொள்ளவில்லை. ஒரு புள்ளியை கூடுதலாக வைத்தாலும் இதை எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். அப்படி பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதமாக இது இருக்கிறது. நான் இதை பாதுகாப்பேன் என்று இறைவன் இந்த வேதத்தில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். எனவே இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கானது அல்ல, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கானதும் அல்ல. அரபு மொழியில் இறங்கிவிட்டதனாலேயே இது அரபு மொழி மக்களுக்கானது மட்டுமல்ல. வேதம் என்றால் ஏதாவது ஒரு மொழியில இறங்கணும், அது அரபு மொழியில இறங்கி இருக்கு, அவ்வளவுதான். அது மட்டுமல்ல, இந்த வேதத்தை இறைவன் எப்படி அமைத்து வைத்திருக்கின்றார் என்றால், முழு மனித சமுதாயத்துக்கும் சொல்லப்பட்ட முதல் செய்தி இந்த வேதம்தான். முழு மனித சமுதாயத்துக்கும் உலகளாவிய அளவில் சொல்லப்பட்ட முதல் செய்தியே இந்த வேதம்தான். இதற்கு முன்னர் உள்ள எந்த வேதமும் முழு மனித சமுதாயத்துக்கும் சொல்லப்பட்டதல்ல. அந்த வகையில் இது ஒரு அற்புதம். இது மனித செருகல்களை, இடையீடுகளை அது ஏற்றுக்கொள்வதில்லை. இதுவே ஒரு பெரிய சான்றல்லவா? இந்த வேதத்தை போய் சூனியக்காரர் சொன்ன கருத்துக்கள் என்றும், தானாக புனைந்துரைத்தவை என்றும், குழப்பமான கனவுகள் என்றும், கவிதை என்றும் பேசுவது நியாயமல்ல என்பதை அவர்களே உணர்ந்தார்கள். பிறகு அந்த கருத்துக்களில் இருந்து அவர்களே பின்வாங்கி ஒரு சான்று மாத்திரம் வந்தால் போதும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள். இந்த அவருடைய கோரிக்கையை ஏற்று இறைவன் அவர்களுக்கு சான்றை காட்டினானா, கொடுத்தானா என்பதுதான். அவர்கள் சொல்வதிலே ஒரு நியாயம் இருந்தது. சாலிஹ் நபியினுடைய சமுதாயத்து மக்கள் ஒரு ஒட்டகம், நிறைமாத கர்ப்பிணி ஒட்டகம், ஒரு இறுக்கமான பாறாங்கல்லில் இருந்து அதை பிளந்து கொண்டு வெளியிலே வந்தது. மூசா நபிக்கு ஒரு கைத்தடி. ஈசா நபியினுடைய சொற்களால் இறந்து போன மனிதன் கூட உயிர் பெற்றெழுந்தான். இறைவனின் பேராற்றல் உண்டு. இப்படியெல்லாம் அற்புதங்களை இறைத்தூதர்கள் காட்டிக் கொண்டிருக்க, இந்த முகமது நபிக்கும் ஒரு அற்புதத்தை கொடுத்தால் நாம் நம்பலாமே என்று அவன் சொன்னான். மக்காவில் உள்ளவர்கள் சொன்னார்கள். இதை கேட்டு இறைவன் அவர்களுக்கு அற்புதங்களை கொடுத்தானா என்பது கேள்வி. சூரா இஸ்ரா என்கின்ற 17வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான், வமா மனஅனா அன் நுர்சில பில் ஆயாத்தி இல்லா அன் கذب பிஹல் அவ்வலூன். இதற்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்து மக்களும் சான்றுகளை கேட்டார்கள், நாம் சான்றுகளை கொடுத்தோம், ஆனால் அந்த சான்றுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதாரங்களை வைத்து நம்புவதற்கு பதிலாக அதையும் மறுத்தார்கள். ஆத்தேனா சமூதன் நாக்கத்த முபுசீரத்தன் ஃபதலமு பிஹா. சாலிஹினுடைய சமுதாயத்து மக்களுக்கு ஒட்டகத்தை நாம் கொடுத்தோம், ஆனால் அந்த ஒட்டகத்தை அவர்கள் அறுத்ததற்கு அநீதி செய்து விட்டார்கள் இறைவனுடைய சான்றுக்கு என்று சொல்லிவிட்டு இறைவன் குறிப்பிடுகிறானோமா நுருசிலுபில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா. சான்றுகளை அனுப்புவதெல்லாம் அவர்களை அச்சுறுத்துவதற்குத்தான். இதற்கு மேல் இன்னொரு வழி கிடையாது. தந்தா நம்பிடணும், அதற்கு மேல் நம்பவில்லை என்றால் உங்களை அழித்து விடுவோம் என்ற அச்சுறுத்தலோடு தான் சான்றுகளை அனுப்பி வைத்தோம். அவர்கள் ஏற்க மறுத்த போது அவர்களை அழித்து விட்டோம். இங்கே இறைவன் வசனம் 6 குறிப்பிடுகிறான் பாருங்கள். மா ஆமனத் கப்லஹும் மின் கரியத்தின் அஹ்லக்னாஹா அஃபஹும் யுமினூன். இவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த இறைத்தூதர்கள் தம் சமுதாயத்து மக்களுக்கு சான்றுகளை தந்தது போல் இவர்கள் தர வேண்டாமா என்றுதானே கேட்கிறார்கள். இறைவன் குறிப்பிடுகிறான், இதற்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்து மக்கள், சான்றுகள் கொடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்கள் அழிக்கப்பட்டார்கள். ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்றால், அவர்கள் அந்த சான்றுகளை வைத்து அந்த இறை தூதரை நம்பவில்லை. இவர்களுக்கு முன்னர் நான் அழித்த எந்த ஊர்க்காரர்களும் சான்றுகள் கொடுக்கப்பட்ட போது நம்பவில்லை. அஃபஹும் யுமினூன், இவர்களா நம்ப போகிறார்கள்? எல்லாம் மனிதன் தானே. இப்படித்தான் மனமுரண்டாக எதையாவது கேட்பார்கள். இதை வந்தால் நம்பிவிடலாம், அதை ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சான்றுகளை
காட்டவில்லையா? காட்டத்தான் செய்தார்கள். என்ன சான்றுகளை காட்டினார்கள்? நாம் நபிமொழிகளில் பார்த்தால் சுமார் அதை 10 வகையான ஆதாரங்கள் என்று அவை நாம் வகைப்படுத்தலாம். 10 சான்றுகள் நாம் கூற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தண்ணீர் கிடைக்காத ஒரு இடத்தில் ஒரு வாளி தண்ணீரில் கையை விட்டு வெளியில் எடுத்தார்கள். அவர்களுடைய ஆட்காட்டி விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையிலிருந்து தண்ணீர் ஒரு நீரோடை போல நீருற்று போல பீச்சி அடித்தது. இதை தோழர்கள் அனைவரும் கண்டார்கள். இது ஒரு சான்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை உணவு தட்டில் உணவு சாப்பிட முற்பட்டவர் அந்த உணவு இறைவனை துதித்துக் கொண்டிருப்பதை தோழர்களும் கேட்டார்கள். ஒரு முறை அவர்களுக்கு ஒரு கல் சலாம் கூறியது. இன்னில் ஆரிஃபு ஹஜரன், எனக்கு ஒரு கல்லை தெரியும், அந்த கல் எனக்கு எப்போதும் சலாம் சொல்லும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஒட்டகம் தன்னுடைய உரிமையாளர் ஓனர் தனக்கு ஒழுங்காக சாப்பாடு போடுவதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து புகார் சொன்ன செய்தியை தோழர்களே அறிவிக்கின்றார்கள். சந்திரன் பிளந்ததை பலரும் பார்த்தார்கள். நோயாளிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு கை தடவலின் மூலம் ஒரு எச்சிலை எடுத்து தடவுவதன் மூலம் குணம் பெற்றார்கள். பின்னால் இருப்பவர்களையும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பாமலேயே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லிவிடுவார்கள். பார்த்து, எனக்கு முன்னர் நீங்கள் காட்டப்படுவது போல் எனக்கு பின்னால் இருந்தாலும் நீங்கள் எனக்கு காட்டப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். அதே போல ஒரு மரம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டோன்னே அங்கிருந்து இங்கே வான் கூப்பிட்டா மரம் வந்துச்சு. இதெல்லாம் தோழர்கள் பார்த்த நிகழ்வுகள். குறைந்த உணவுப் பொருள், ஒரு 3-4 பேருக்கு போதுமான அளவுக்கான உணவுப் பொருள் சுமார் ஒரு 1000 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பல்கி பெருகியது. இதை தோழர்கள் அனுபவித்து உணர்ந்தார்கள். ஹிஜ்ரத் நிகழ்வின் போது வறட்சியான வயிறு ஒட்டி போன ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய மடியிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் சுரந்தார்கள். அவர்களுக்காக பால் சுரந்தது. இப்படியெல்லாம் காட்சிகள் பல உண்டு, சான்றுகள் பல உண்டு. நம்பக்கூடியவனுக்கு ஒரு சான்று போதும், நம்பாதவனுக்கு 1000 சான்றுகள் கூட போதாது. எல்லாவற்றுக்கும் பிறகு, சான்றுகளை காட்டியதற்கு பிறகு அவர்கள் என்ன குறிப்பிட்டார்கள் என்றால், ஒரு மலக்கு வந்திருக்க கூடாதா? ஒரு மலக்கு இறை தூதராக வந்திருக்க கூடாதா என்று அவர்கள் பிதற்றினார்கள். இதற்கு எல்லாம் வல்ல இறைவன் வசனம் 7 பதிலளிக்கின்றான். வமா அர்சல்னா கவலக இல்லா ரிஜாலன் நூஹி இலைஹிம். இதை உங்களுக்கு முன்னர் நபியே நாம் அந்த மக்களுக்கு தூதர்களாக அனுப்பியது எல்லாம், வேத அறிவிப்பை வழங்கி தூதர்களாக நாம் அனுப்பியதெல்லாம் யாரைன்னு கேட்டா ஆண்களைத்தான். ரிஜால், ஆண்களைத்தான் அனுப்பியிருக்கின்றோம். ஏனென்றால் இது ஒரு பொறுப்பு. இந்த மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்ட மனிதர்களை சமுதாயம் வஞ்சிக்கும், துன்புறுத்தும், கொடுமைப்படுத்தும், ஏற்றுக்கொள்ள மறுக்கும். பெண்கள் என்றால் அந்த காலத்தில் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்பட்ட ஒரு சமுதாய அமைப்பில் பெண்களை இறை தூதராக அனுப்புவது என்பது மேலும் அந்த கொள்கைக்கு பின்னடைவாக அமையும், அந்த மக்களுடைய மனநிலையிலிருந்து பார்த்தால். எனவே ஆண்களைத்தான் எல்லாம் வல்ல இறைவன் திருத்தூதராக அனுப்பி வைத்தான். அது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வசதியாக இருக்கட்டும் என்பதற்காக. ஒருவேளை அந்த மக்கள் முரட்டுத்தனமாக இருந்தால் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆண்களைத்தான் நாம் அனுப்பினோம் என்று சொல்வதன் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் இங்கே உணர்த்த விரும்புவது என்னவென்றால், மலாயிக்கத் என்கிற அந்த வார்த்தை ஃபெமினின் ஜெண்டர், பெண்பால் வாசகம். எனவே ஆண்களைத்தான் தூதர்களாக அனுப்பினோம் என்று சொல்வது வார்த்தையில் கூட பெண்பாலாக இருக்கக்கூடிய மலக்குகளை நாம் தூதராக அனுப்பவில்லை, மனிதர்களுக்கு தூதராக அனுப்பவில்லை. மலக்குகளை நபிமார்களுக்கும் தனக்கும் இடையில் இறைவன் தூதர்களாக வைத்துக் கொண்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான தூதர். அது பெண்பால் வாசகம் மலாயிக்கத்து என்பது. இப்படி ஒரு பெரிய இடத்தில் அவர்களை மலக்கு நபிமார்களுக்கும் தனக்கும் இடையில் தூதர்களாக மலக்குகளை வைத்த இறைவன் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மனித சமுதாயத்துக்கும் தனக்கும் இடையிலான தூதர்களாக ஏன் ஆண்களை வைத்தான் என்றால், அந்த மனிதனுடைய கேரக்டர் அப்படிப்பட்டது. ஏற்றுக்கொள்ள மாட்டான், மனமுரண்டு செய்வான், துன்புறுத்துவான், அடிப்பான், காயப்படுத்துவான், சித்திரவதைகளை செய்வான்.
எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு மன உறுதியோடு நிற்பதற்கு இந்த சுபாவம் கொண்ட ஆண்களை ஏற்றமானவர்கள் என்று இறைவன் கருதினான். மலக்குமார்கள் ஆண்களும் அல்ல, பெண்களும் அல்ல, உணவு உண்ணக்கூடியவர்களும் அல்ல, தண்ணீர் பருகுபவர்களும் அல்ல, ஆசாபாசங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், தாம்பத்திய வாழ்க்கை கொள்பவர்களும் அல்ல, ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அந்த வாசகம் பெண்பால் வாசகம். மலாக்குமார்களை இதை வைத்துக் கொண்டுதான் அல்லாஹ்வின் பெண் பிள்ளைகள் என்றவர்கள் சொன்னார்கள். வல் மலாயிகத்து மனாத்துல்லா என்று சொன்னார்கள், அல்லாஹ்வின் பெண் பிள்ளைகள் என்று. அப்போதுதான் இறைவன் திருப்பி கேட்டான், அலக்குமு தக்கரு வலகுல் உன்சா தில்க இதன் கிஸ்மத்தும் தீசா. நீ மாத்திரம் பெண் குழந்தைகள் பிறந்தால் புதைப்பாய், ஆண் குழந்தைகளான் வேண்டும் என்று ஆசைப்படுவாய். அந்த காலத்தில் அரபுக்களின் நிலையை சுட்டிக்காட்டி, உனக்கு ஆண் குழந்தை வேண்டும், இறைவனுக்கு சேர்ப்பது என்றால் நீ பெண் குழந்தையை இறைவனுக்கு சேர்ப்பாயோ? இது அநீதியான ஒரு பங்கீடு அல்லவா என்று இறைவன் எதிர்வாதங்களை வைத்தான். எனவே இந்த மலாயிகத்து என்கிற வார்த்தை ஃபெமினின் ஜெண்டர் என்கிற அடிப்படையில் இந்த வாதம் வைக்கப்படுகிறது, அவ்வளவுதான். ஆனால் மலக்குமார்களுக்கு ஆண் பெண் பேதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், உணவு தேவையற்றவர்கள், உடல் தேவையற்றவர்கள், இச்சைகள் அற்றவர்கள், ஒரு குறிப்பிட்ட உருவத்துக்குள் மட்டும் சிக்கிக்கொள்பவர்கள் அல்ல, எல்லா வகையான கண்ணியமான உருவங்களோடும் வரக்கூடிய ஆற்றலை இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இப்போது இறைவன் கூறுகிறான், அர்சல்னா கபலுக்கு இல்லா ரிஜாலன் நுஹி இலைஹிம். உங்களுக்கு முன்னர் நபியை நாம் அனுப்பியதெல்லாம், வஹி கொடுத்து அனுப்பியதெல்லாம் ஆண்களைத்தான் என்று கூறிவிட்டு ஃபஸ் அலு அஹ்ல திக்ரியின் குந்தும் லா தஅலமூன். இதை நீங்கள் அறியாதவர்களாக இருப்பீர்களானால் வேத அறிவுடையவர்களிடம் இதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்குந்தும் லா தஅலமூன். உங்களுக்கு இது தெரியல, விளக்கம் இது சம்பந்தமான விளக்கம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நீங்கள் கேட்டு தெரிந்து. ஃபஸ் அலூ என்பது பன்மை சொல். மக்களே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு விவரம் தெரியலையா? முன்னால வாழ்ந்த இறை தூதர்கள் சான்றுகளை கொண்டு வந்தது போல் இந்த இறை தூதர்கள் சான்றுகளை கொண்டு வரக்கூடாதான்னு கேட்குறீங்க. ஆனால் மலக்குகளை தூதராக அனுப்பக்கூடாதான்னு கேட்குறீங்க. இறைவன் என்ன சொல்கிறான்? அங்க மாத்திரம் நீங்கள் முன்மாதிரியை காட்டுகிறீர்கள், அந்த மாதிரி சான்றுகள் வேண்டும். ஆனால் எந்த காலகட்டத்தில் பெண்கள் தூதராக வந்திருக்கிறார்கள்? இல்லை அல்லவா? அப்போ மாத்திரம் அங்கே மரபுகளை பற்றி நீங்கள் பேசுவதில்லை. அங்கே நீங்கள் புதுமை வேண்டும் என்கிறீர்களே, மலக்கு தான் தூதராக வரணுங்கிறீங்களே. மரபு என்றால் ரெண்டு சைடும் மரபை கடைப்பிடிங்க. இங்கே எங்கே பெண்கள் தூதராக இருக்காங்க? இல்லையே. ஃபஸ் அலு அஹ்ல திக்ர். உங்களுக்கு வேண்டுமானால் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களை பார்த்து மக்களிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், விவரம் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்குந்தும் தஅலமூன். உங்களுக்கு தெரியவில்லைன்னு சொன்னா மொத்தத்தில் உங்களுக்கு மனமுரண்டாக இந்த வேதத்தை மறுக்க வேண்டும் என்பதை தவிர வேறு நோக்கம் எதுவும் உங்களுக்கு கிடையாது. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறைவன் சொல்வது இதுதான். சான்றுகளை காட்டுவது ஒன்று நமக்கு சிரமமான ஒன்றல்ல, மிகவும் எளிதான ஒன்று தான். அது ஒன்றும் பாரம் கிடையாது, சிரமம் கிடையாது. என்ன என்றால் நாம் சான்றுகளை காட்டிவிட்டால் நீங்கள் நம்பணும். நம்பலைன்னா அழிச்சிருவோம். எப்படி சமூது கூட்டம் அழிக்கப்பட்டதோ, எப்படி ஃபிரௌன் அழிக்கப்பட்டானோ, எப்படி இதர சமுதாயத்து மக்கள் சான்றுகளை காட்டிய பிறகு நம்பவில்லை என்பதற்காக அழிக்கப்பட்டார்கள், அது போன்ற நிலை உங்களுக்கு வந்துவிடும். எச்சரிக்கை என்று எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிட்டு, ஒமா மனாயனா அந்நுர்சிலபில் ஆயாத்தி. நாம் சான்றுகளை தருவதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால், இல்லான் கதவபிகள் அவ்வலூன், முன்னோர்கள் மறுத்ததுதான். அது நீங்களும் மறுத்தீங்கன்னா அழிய வேண்டியதுதான். அதனால உங்க மேல இறக்கப்பட்டு சான்றுகளை காட்டாமல் இருக்கிறேன், நீ ஏதோ நம்மளால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற என்று எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.